வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். கோ ஸ்பான்சர் பை சக்ஸஸ் ரேப் டாக்ஸி பிரைவேட் லிமிடெட். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பலாக்காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெப்பர் போட்டு பலாக்காய் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். ஓகேங்களா, வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பலாக்காய் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா, பலாக்காய், புதினா, மல்லி, கருவேப்பிலை, தக்காளி, ஜீரகத்தூள், அரிசி மாவு, கடல மாவு, 65 மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிளகுத்தூள், 1/2 எலுமிச்சம்பழம், 2 வெங்காயம், குடமிளகாய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம். பலாக்காய் பெப்பர் ஃப்ரை சும்மா அடித்தூளாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பலாக்காய் 65 போடுறதுக்கு ஓகேங்களா மசாலா போடுறோம். எப்படி போடுறோன்றதை பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 65 மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் கூட போடலாம், ஏன்னா இது காரம் இருக்காது. காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடல மாவு ஒரு 50 கிராம், ஒரு 20 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு ஒரு 50 கிராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மசாலா பெரட்டிப்போம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற நம்ம பலாக்காய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு மசாலா போட்டுப்போம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. ஓகேங்களா, கடாயை வச்சுட்டு கடாய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 65 போட்டு எடுத்துக்கலாம். ஹீட்டு கம்மியாக வச்சு வேக வைக்கணும். ஏன்னா பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்று வேகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய ஹீட் வச்சோன்னா மேலே செவந்துடும், ஆனால் வந்து உள்ளார வேகாது, பச்சையாக இருக்குது, நறுக்குன்னு இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்ஸஸ் டாப் டாக்ஸி 7358955588. பலாக்காய் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து பலாக்காய் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் அதை பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா, எண்ணெய் சூடாக தான் இருக்குது. அதில் 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை வாசனைக்கு வச்சுரும். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும், கட்டினா வதங்காது. இந்த வெங்காயத்தில் என்ன செஞ்சுக்கணும்னா கொஞ்சமாக மிளகு போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயமும் ப்ளஸ் அந்த மிளகும் வந்து வெடிக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லி, கருவேப்பிலை 3 ஒன்றா சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுக்கிறோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா இது பெப்பரில் செய்கிறதால
இது பேரே வந்து பலாக்காய் பெப்பர் ஃப்ரை. ஆனால் இது ட்ரையாக தான் இருக்கும். சைடிஷ் மீன் சாப்பிட்றது. சோயா சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கோடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகுத்தூள் சேர்க்குறோம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பேபி சாக் ஃப்ரூட் அதை சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா பிரட்டணும். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. பாருங்கள், பலாக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு. ஓகேங்களா? இதேமாரி குவாலிட்டியான ஃபுட்டாக பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. நம்ம சக்ஸஸ் டாப் டாக்ஸி குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கேப் புக் பண்ணுமா, வெளியூர் போகணுமா, சக்ஸஸ் டாப் டாக்ஸியில் கேப் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பல் கொடுங்க. தேங்க்யூ.